உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப மீன ராசிக்கு தன்னுடைய ராசி நாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல, அது போக ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் ஆட்சி. சூரிய பகவானோடு அந்த புதன் பகவானும் இருந்து அந்த புதன் பகவானும் கன்னிக்கு வந்துடுறாங்க. அது போக மீன ராசியிலேயே சனி பகவான், அது போக கும்ப ராசியில் ராகு பகவான், சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் கன்னியில் நீச்சம். இப்ப இந்த மாதிரி கிரக அடைவுகள் மீன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்ப மீன ராசிக்காரங்கள் இந்த மாதத்துல நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம 7.5 சனியில பாதிக்கப்பட்டுட்டோம். சனி பகவான் நம்மளுக்கு வாழ்வதற்கு வழி காட்டல. எந்த வழியை முயற்சி பண்ணினாலும் தடுங்கள் தான் வந்துட்டு இருக்குது. யாரை நம்பினாலும் நம்மளுக்கு காரியம் ஜெயமாக மாட்டேங்குது. நம்ம உழைப்பை நம்பினாலும் அந்த உழைப்புக்குண்டான ஊதியம் வரல. நம்ம பிசினஸும் இன்னைக்கு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இல்லை. அப்ப இந்த மாதிரியான குழப்பங்கள் எப்ப தீரும்? அந்த தீருவதற்கு ஏதாவது இந்த பீரியட்ல கிரகங்கள் மாறுதா அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் சொல்வதற்குத்தான் இப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மீனராசிக்காரங்க இப்போ 7.5 சனியில பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த பாதிப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயோ லக்னத்திலேயோ இருந்தாலும் அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார். குரு தன்னுடைய சொந்த வீட்டை உச்சம் பெற்று அந்த குருவே பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான யோகம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சம். அது போக 6ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் அங்கே ஆட்சி. அப்ப இந்த 7ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் ஆட்சி உச்சமாகிறதுனால இந்த மீன லக்னக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல இந்த மாதத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா திருமண பேச்சு, திருமணத்தை முடிவு செய்வது, இந்த பெண்ணுக்கு இந்த பையன்தான், இந்த பையனுக்கு இந்த பெண் தான் அப்படிங்கிற முடிவை மட்டும் நீங்கள் எடுக்காமல் இருப்பது நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு புதன் பாதகாதிபதி, அந்த பாதகாதிபதி வலுத்திருக்கிறதுனால நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அது போக சூரிய பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கடன், சத்ரு, ரோகம், உங்களுக்கு நோய் நொடிகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக இப்போ சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாலும் இந்த பீரியட்ல அந்த சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்க்கு விடுதலை கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டாக்டர் அமைவாங்க. உங்களுக்கு இந்த மாசத்தில் பார்க்கக்கூடிய வைத்தியம் பழிக்கும். பெருசா வர வேண்டியது சிம்பிளா போயிடும். ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லியிருந்தா கூட மறுபடியுமே கன்சல்ட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுபோக கடன் உங்களுக்கு தீரும். கடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாகாது. கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா நல்லா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
கும்பத்தை மீனத்தை பார்க்குது, அது போக மகரத்தையும் பார்க்குது. அப்ப இந்த மகரம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம். அப்ப அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் அந்த மீன ராசியவே குரு பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல ஏதாவது ரூபத்துல ஒரு இடம் வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரு இடத்த கிரையம் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு உங்களுக்கு. அதெல்லாம் இங்கே சார் நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கண்டிப்பாக இது நிற்காது. கண்டிப்பாக ஏதோ நடக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்க சொத்துக்கு யாராவது கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் ஆகும். அப்ப இந்த 7.5 சனியில உங்களுக்கு எல்லாமே முடக்கமாக தெரிஞ்சாலும் இப்ப அந்த சனியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலம், ஒரு அற்புதமான டைம் இந்த பீரியட்ல கண்டிப்பா நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க இந்த திருமண விஷயத்துல மட்டும் அந்த முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுபோக குடும்ப வாழ்க்கை இதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் 7ஆம் இடத்துல புதன் வலுவா இருக்கிறதுனால மனஸ்தாபங்களோ மனசங்கடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அது போக அதே கன்னி ராசியில உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகறாங்க. 8ஆம் இடத்து அதிபதியும் அவரு தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டி வாகனத்துல நீங்க ஸ்பீடா போறதோ கொஞ்சம் யாரையா ஓவர்டேக் பண்றதோ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி நீச்சம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஏதாவது கண்டம், ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருமா அப்படின்னாலும் வரும். ஆனா அதே சமயத்துல இந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தப்பிச்சுக்குவீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானை குரு பார்ப்பதால் ஆயுள் காரகன் சனி பகவான், தொழில் காரகனும் சனி பகவான் தான். அப்போ உங்களுக்கு தொழில் ஒரு மேன்மை அடையும், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். பல நாளாக இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த பீரியட்ல பண்ணலாமா அப்படின்னா இந்த மாசம் பண்ணலாம், அடுத்த மாசம் பண்ணலாம். இன்னும் 10 மாசத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மீனராசிக்காரங்களுக்கு தாராளமாக செய்யலாம். அது போக வேலையிலையும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில உங்களுக்கு மாற்றங்கள் கூட உருவாகும். ரெண்டாவது இடம் மாற்றங்கள். இப்போ வீடு மாத்துறீங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேற டிஸ்ட்ரிக்ட் போறீங்க, இந்த நாட்டிலேருந்து வேற நாட்டுக்கு போறீங்க, தாராளமாக போகலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அது போக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோல்சார பலனையும் அது கூட சேர்த்து பாருங்க. இந்த கோல்சார பலன் 30% கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். அது போக உங்களுக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை நல்லா இருக்கணும், புத்தியும் நல்லா இருக்கணும், அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.